Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. தனிச்சிறையில் இருந்த கைதி, தகாத உறவுக்கு அழைத்த வார்டன், கோர்ட்டுக்கு போன முக்கிய வீடியோ, டிஐஜி டிரான்ஸ்பரின் பரபர பின்னணி. திருச்சி மத்திய சிறையின் கண்காணிப்பாளர் ஆண்டாள் மற்றும் டிஐஜி ஜெயபாரதி ஆகியோர் தற்காலிகமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அரியமங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய சாரங்கன் என்பவரை திருச்சி மத்திய சிறையில் உள்ள தனிச்சிறைகள் அடைத்து வைத்துள்ளனர். இவர் பெண் வேடமிட்டு திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவதால் இவரை பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய திருநம்பி என கூறுகிறார்கள். இந்த நிலையில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் மாரீஸ்வரன் என்ற சிறை காவலர் சாரங்கனை அடித்து ஓரின சேர்க்கைக்கு அழைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து சாரங்கன் சிறை கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜி ஜெயபாரதியிடம் புகார் அளித்தும் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதையடுத்து திருச்சி நீதிமன்றத்தில் உள்ள இலவச சட்டப்பணிகள் ஆணையத்தில் சாரங்கன் புகார் அளித்துள்ளார். வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த விசாரணையில் சிறை வளாகத்தில் உள்ள கண்காணிப்பு வீடியோக்களில் சாரங்கன் தாக்கப்படுவது பதிவானது தெரிய வந்தது. அவற்றை கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஒப்படைத்த நிலையில் சிறை கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜி ஆகிய இருவரையும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி சிறைத்துறை ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் உத்தரவிட்டார். சம்பந்தப்பட்ட சிறை காவலர் மாரீஸ்வரனையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் டிஐஜி ஜெயபாரதி மீது ஏற்கனவே பல புகார்கள் இருந்து வரும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையும் இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி கேட்டு சட்டத்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் அந்த கடிதம் தற்போது அமைச்சரின் மேஜையின் மீது உள்ளது. இந்த நிலையில் அவரை காத்திருப்பு பட்டியலில் இருந்து விடுவித்து கண்காணிப்பாளர் ஆண்டாளை திருச்சியில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளிக்கும், டிஐஜி ஜெயபாரதியை அவர் கேட்டதின் அடிப்படையில் வேலூர் பயிற்சி பள்ளிக்கும் பணியிட மாற்றம் செய்துள்ளனர். டிஐஜி இங்கிருந்து புறப்படும் போது தன்னுடைய சக ஊழியர்களிடம், அமைச்சர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார், என்னை எதுவும் செய்ய முடியாது, நான் நினைத்தது போல வேலூரில் பணி வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன் என்றும் எந்த துறையும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்றும் கூறிவிட்டு கிளம்பியுள்ளார். இது குறித்து கருத்தறிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியையும் அவரது தனி உதவியாளரையும் தொடர்பு கொண்டும் இருவரும் அழைப்பை ஏற்கவில்லை. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.